அன்புள்ள எல்லா தமிழ் மக்களுக்கும் இங்கு வந்து எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இங்கு மக்களுக்காக மண்ணுக்காக உயிர் நீத்த மாவீரர்களை நினைத்து அங்கு ஸ்ரீலங்கா படையினரால் அநியாயமாக கொலை செய்த மக்களை நினைத்து ஒரு நிமிட மௌன அஞ்சலிக்கு பிறகு எமது ஸ்பீச்சை ஆரம்பிப்போம். தமிழரின் தாகம் தமிழரின் தாகம் தமிழரின் தாகம். நன்றி. மண்மீட்பு போராட்டத்துக்காக தமிழீழத்தில் தற்போது இன்று டிஎன்ஏயாலும் மற்ற அமைப்புகளாலும் போராட்டம் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டுள்ளது. அதே நேரம் நாடு கடந்த அரசாங்கங்களிலும் எல்லா நாடுகளிலும் அதே மாதிரி அவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் நாங்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்ற முறையில் இங்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். லண்டனில் நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னால். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்னவென்றால் எல்லா அமைப்புகளும் இங்கு வந்து எல்லா மக்களும் வந்து திரண்டு வந்திருந்து செய்வதை நிச்சயமாக தமிழீழத்தில் இருக்கும் மக்கள் நிச்சயமாக வரவேற்பார்கள். அவர்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டும். இதில் 4 பொதுமக்களை இங்கு கதைப்பதற்கு கோல் பண்ண உள்ளோம். அதில் முதலாவதாக மிஸ்டர் திரு ஆர்மம் அவர்களை இங்கு கதைப்பதற்கு கோல் பண்ணுகிறேன், அழைக்கின்றோம். வணக்கம். நம்முடைய ஆத்மீக கடமை நாம் இறைவனுக்கு செய்வதற்கு சமம். எமது தாய் நிலத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையில் ஒன்று இன்று நாம் செய்கின்றோம் என்று நாம் அனைவரும் நினைக்க வேண்டும். இன்று வீடுகளில் இருக்கும் மற்ற தமிழ் மக்களும் அடுத்தடுத்து வருகின்ற போராட்டங்களில் கலந்து கொண்டு தம்முடைய கடமையை தாக்கி செய்வதாக நினைத்து தாய் நாட்டுக்கும் செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் எங்களுடைய இலக்கை அடையும் வரையும் ஈழ மக்களின் துன்பங்கள் நீங்கும் வரையும் எங்கள் கடமையை நாங்கள் செய்ய தவறக்கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எங்கள் சிந்தனை செயல் வடிவமாக வர வேண்டும். நாம் ஒன்றுபட்டு உலக அரங்கில் குரல் கொடுக்கும் பொழுதுதான் அது சர்வதேசத்துக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். சர்வதேசம் எங்கள் குரலை ஒரு பெருமதி மிக்கதாக எடுத்துக்கொண்டு அதற்கான செயல் திட்டங்களை செய்வதற்கு சர்வதேசம் முன்வரும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று உலக நாடுகளில் நடக்கும் மக்களின் எழுச்சியை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அந்த எழுச்சியின் விளைவு என்ன என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நினைவுகளுடன் நாங்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் செய்தது நாட்டில் நடக்கும் எழுச்சிக்கு அந்த மக்கள் எவ்வளவு நெருக்குவாரங்களுக்கு இருந்தும் தங்கள் உயிர் நாளைக்கு இருக்குமோ என்பதை கேள்விக்குறியாக இருக்கும் நிலையிலும் அங்கே அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு சுதந்திரமாக இந்த நாடுகளில் இருந்து கொண்டு நாங்கள் இப்படி விழிப்பில்லாமல் இருப்பது ஏன் என்று எங்களை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து அடுத்த போராட்டங்களில் அனைவரையும் கலந்து கொள்ள கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி சந்தர்ப்பத்துக்கு. நன்றி ஆர்வம் அண்ணா. அடுத்ததாக நிச்சயமாக இதில் ஒன்று சொல்ல வேண்டும். மார்ச் 2011 யுஎனுக்கு முன்னால் எல்லோரும் ஆர்ப்பாட்டம் செய்து அங்கு அமெரிக்காவுடன் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியார்கள் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக. அது முதலாவது ஆப்பு. அதை அடுத்ததாக செப்டம்பர் 2013 அமெரிக்காவும் எல்லாமே செய்யும் நிச்சயமாக. அதே நேரம் தமிழ் மக்களாகிய நாங்கள்
தொடர்ச்சியாக செய்யாமல் விட்டோம் என்றால் எங்களையே ஒரு அடிமையாக்கி விடுவான் ஸ்ரீலங்காவில். அதைத் தொடர்ந்து அதை மனதில் வைத்துக்கொண்டு திரு சத்யசீலன் அவர்களை ஒரு சிறு வார்த்தைகள் கூறும்படி அழைக்கின்றேன்.